ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய வசனங்களிலே, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த பகுதியில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு காரியம், தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன். அப்படியானால் நம்மை அவர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நாம் அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும், பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு அவருடைய கரங்களுக்குள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்த முடியும்? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, யாக்கோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது, அவருக்கு முன்பாக நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அந்த பரிசேயன் அவனுடைய ஜெபம் மேட்டிமையான ஒரு ஜெபம். நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன் என்றெல்லாம் பல விதங்களிலே அவன் தன்னை குறித்து மேன்மையாக தேவனிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மற்றவன் நாயக்காரன் தூரத்திலே நின்று தன்னுடைய கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, பாவியாகி என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது நடந்த காரியம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம். பெருமையாய் மேட்டிமையாய் ஒரு ஜெபம் செய்தானே அவன் அல்ல, தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் பாவியாகி என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி கேட்டானே, அவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆம், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்தி காண்பிக்கிறவன் தாழ்த்தப்பட்டு போவான். ஆகவேதான் யாக்கோபு 4:10 பக்தன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது? அது என்னென்ன காரியங்களை அவருடைய கரம் நமக்காக செய்யும்? அவருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்பதையெல்லாம் வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். யாத்திராகமங்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் தன்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை பார்த்தார், அவர்களுடைய கூக்குரலை கேட்டார். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் அதிக கடினமாக இருந்தது. மோசே தேவனுடைய வார்த்தையை பார்வோனுக்கு அறிவித்த பொழுதும் அவனுடைய இருதயம் கடினமாக இருந்தது. அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார்? யாத்திராகமங்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கைகளை கண்டு அவர்களை தன் தேசத்தை விட்டே துரத்தி விடுவான். இதுதான் ஆண்டவர் மோசே இடத்திலே சொன்ன காரியம். அது அப்படியே நடந்தது. தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? பலத்த கரங்கள். அவருடைய பலத்த கரங்கள், ஓங்கிய புயம். இதை கண்டு அடங்கி போனான் பார்வோன். அடிமைத்தனத்தில் வைத்திருந்த தேவனுடைய ஜனங்களை துரத்தி விட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இதுதான் தேவனுடைய கரம் செய்கிற காரியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது?
எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் அடிமைப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்கிறீர்கள், அந்த காரியத்திலிருந்து தேவன் உங்களை தம்முடைய பலத்த கரத்தினால் விடுவித்து அன்றைக்கு தன்னுடைய ஜனங்களை எப்படி அழகாய் நடத்தி கொண்டு சென்றாரோ அதே போல உங்களையும் நடத்தி செல்லுவார். தேவனுடைய கரம், அந்த கரத்திற்குள்ளாக தான் நாம் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவார். தன்னுடைய பராக்கிரமத்தை, தன்னுடைய கரத்தின் வல்லமையை, மகிமையை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக, பரிசுத்த வேதாகமத்திலே அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. பிரியமான தேவ பிள்ளையே, குஷ்டரோகத்திற்கு எந்த ஒரு மருந்தும் இல்லாத நாட்கள், அப்படிப்பட்ட நிலை ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று சொன்னால் அவனை அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி தனியே வைத்து விடுவார்கள். இதுதான் அன்றைக்கு இருந்த நிலை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசுவிடம் கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவருடைய சுத்தத்தின்படி கேட்கிறான். ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடுமே என்று சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் கெஞ்சி கேட்கிறான். அப்பொழுது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அன்புள்ளவர், மன உருக்கமுள்ளவர், இரக்கம் நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் தமது கையை அவன் அருகே கொண்டு போய் அவன் மீது வைத்து அவனை தொட்டு இயேசு தம்முடைய பலத்த கைகளினால், தம்முடைய வல்லமை நிறைந்த கைகளினால் அந்த மனிதனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இயேசு கிறிஸ்துவின் கரம், அற்புதங்களை செய்கிற கரம், அன்புள்ள கரம், எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலையில், புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தடுமாறி நிற்கிற மனிதனை தேடி வருகிற கரம், அவனுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற கரம், அவனை சுத்தமாக்குகிற கரம், அவனை மீண்டுமாய் சமுதாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற கரம், அவனை உயர்த்துகிற கரம், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கிய கரம், தேவாதி தேவனுடைய கரம். ஆகவே அவருடைய கரத்திற்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலையில் அவர் நம்மை குணமாக்கி நம்மை தொட்டு சுகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்திலே ஒரு தலைவன், அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் ஓடி வருகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? அவரை பணிந்து கொள்ளுகிறான். என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆனாலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். அவனுக்குள்ளாக ஒரு பெரிய விசுவாசம். இயேசுவின் கரத்திலே வல்லமை உண்டு, அவருடைய கரத்திலிருந்து அற்புதங்கள் நடக்கும். என்னுடைய மகள், மரித்து போன மகள், அவள் மீண்டும் உயிரடைய செய்ய அவருடைய கரத்திலிருந்து வல்லமை புறப்படும் என்று அவர் மீது வந்த நம்பிக்கை, விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், அவள் மேல் உமது கையை மாத்திரம் வையுங்கப்பா, அப்பொழுது என் மகள் பிழைப்பாள் என்றான். இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு அவனுடைய வீட்டிற்கு சொல்லுகிறார். அதே அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அங்கிருக்க ஜனங்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பின பின்பு இயேசு அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். எவ்வளவு வல்லமை, எவ்வளவு மகிமை!
பிரியமானவர்களே, ஆகவேதான் பரிசுத்த வேதாகமத்திலே பேதுரு சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். காரணம், அவருடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? மரித்தவனை உயிரோடு எழுப்பக்கூடிய கரம். காரணம், அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது மரித்து போன காரியங்களும் மீண்டும் உயிர் பெற்று எழும்படி செய்யும் தேவக்கரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே காரியத்தை செய்யும். என்னென்ன காரியங்கள் மரித்த நிலையில் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ அதெல்லாம் மீண்டும் உயிர் பெற்று எழும்படி செய்யும் தேவக்கரம். ஆகவே நாம் அவருடைய கரங்களுக்குள்ளாக அடங்கி இருக்கும்படி பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார். கடைசியாக யாபேஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த மனிதன் 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஆம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும். தேவ கரம், வல்லமை நிறைந்த கரம், நம்மை ஆசீர்வதிக்கும் கரம். ஹல்லேலூயா. அன்றைக்கு யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், யாபேசின் ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்து தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு அவனை காத்து கொண்ட தேவன் இன்றைக்கும் உங்களையும் அதே போல தம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து தீங்கு உங்களை தொடாதபடிக்கு அதற்கு நம்மை விலக்கி காக்கிற தேவ கரம், நம்மை ஆசீர்வதிக்கிற கரம். ஆகவே அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவ கரம். அதே 1 நாளாகமங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஐஸ்வர்யமும் கவனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன். ஆகவே அவருடைய கைக்குள் நாம் அடங்கி இருக்கும்படி நம்மை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உயர்த்த விரும்புகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும்படிக்கு உம்முடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருக்கும்படி பேசியிருக்கிறீரப்பா. தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அந்த வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பார்வையிலே உம்முடைய சமூகத்திலே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாயிரங்கும் ஆண்டவரே, நீர் எங்களை உயர்த்துகிற கர்த்தர். அதே போல உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய கிருபைகளை, உம்முடைய நன்மைகளை, உம்முடைய அற்புதங்களை ருசி பார்க்க என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். உம்முடைய கரத்திற்குள் மூடி மறைத்து கொள்ளும். எங்களை இப்படி உள்ளம் கைகளில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் அல்லவா? அப்படிப்பட்ட ஆணி பாய்ந்த கரத்திற்குள் நாங்கள் அடங்கியிருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும், அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும். நீ அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.